வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. சரிங்க, உட்காருங்க. இங்க வாங்க. உட்காருமா, உட்காருங்க. ருக்கே, இவங்க வேலூர்காரங்க. நம்ம பிரியாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இவங்க தான் நாட்டாம் சம்சாரமா. வணக்கம்மா. வணக்கங்க. போட்டோவை பார்த்தோம், ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுலயே செல் நம்பர் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா கிளம்பி வந்துட்டா சம்பந்தம் பேசலான்னு. ஏன்னா நாட்டாம சம்பந்தம் பெரிய சம்பந்தம், அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். இதுதான் மாப்பிள்ளை செந்தில். என் பேரு ராசேந்திர. இதுதான் என் சம்சாரம், பேரு லல்லி. இது என் நடுத்தம்பி, பேரு வெங்கடேச. எங்க ஊர் பழனியாண்டர் கோயில்ல நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கிறான். இவரு தான் சின்ன தம்பி. இவருக்கு தான் பிரியாவை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். டாஸ்மார்க் கடையில் கலெக்ஷன் மேனேஜராக இருக்கார். மாதம் 20,000 ரூபா கலக்காமல் வருது. அதுபோக அப்படி இப்படின்னு கலக்குனா ஒரு 30,000 ரூபா வருதுங்க. ஒட்டுமொத்தமாக மாதம் 50,000 ரூபா சொலையாக கொண்டு வந்துடுறானுங்க. என்னைக்கு பிரியா ஃபோட்டோ பார்த்தானோ இல்லையா, நைட்டு பூரா தூக்கம் கட்டு தவிக்கிறானுங்க. வெடுக்குன்னு பிரியாவை கூப்பிடுங்க, ஒரு ரேட்டு பார்த்து போடலாம். என்னங்க திடுதிப்புன்னு வந்து சொன்னா எப்படிங்க? பொண்ணு ரெடியாக வேணாமா? ஐயா, பொண்ணை அப்படியே வர சொல்லுங்க. மேக்கப் எல்லாம் பார்த்தாதான் எனக்கு பிடிக்கும். கையோட கூட்டிட்டு வர சொல்லுங்க. ருக்கு, அதான் சொல்லிட்டேன்ல, போய் பொண்ணை கூட்டிக்கோமா. ஏனுங்க, வரும்போது வெறுங்கையோடு வந்துடாதீங்க. காலப்புறம் நேரமாக வந்ததில்லை. ஏதோ சூசு தண்ணிக்குன்னு ஏதோ கொண்டு வாங்க. என்ன? ஆமாங்க. கொடுமா, எல்லாத்தையும் கொடு. இந்த மாப்பிள்ளை கொடு. எங்க நல்லா இருக்கல்ல? எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பொண்ணு. என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பெரிய குழந்தனாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் சின்ன குழந்தனாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. சரிங்க ஐயா, புறப்புறம் ஐயா. நீங்களும் வாங்க. ஒரு நாளைக்கு சந்தோஷமா சாப்பிட்டு நல்ல ஒரு முடிவு எடுப்போம். நாங்க வரட்டுங்களா ஐயா? வரங்க ஐயா. அதை வெய்யி ஆனத்தை வாங்க. நீங்க எடுத்துக்கங்க தம்பி. சரி, அப்போ நல்லபடியாக போயிட்டு வரீங்களா? வர்றேங்க. போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. ஓகே. அண்ணி வாங்க அண்ணி, உட்காருங்க அண்ணி. நான் உட்காருக்கு வரல. ஒன்று புருஷனேங்க தோ அங்க இருக்காரு. கூப்பிடுங்க. இங்க வாங்கல. என்ன சாரோ? உங்க அக்கா வந்திருக்காங்க. இதோ வந்துடுற. என்னக்கா விஷயம்? போய் பாடி. நீ கோவமா இருக்கிற, உட்காருக்கா. என்ற நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிடக்குறப்போ உட்காருக்கா, பேசலாம். என்னக்கா விஷயம் சொல்லுக்கா. இப்ப பேசுங்க. சொல்லுக்கா. அந்த மனுஷன் தான் அப்படி பண்றாரு. சரவணக்கு பிரியா கேட்காம நீ என்ன பண்ற? அப்படி என்னதான் வேலை உனக்கு? இங்க வேலூர்காரனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. உள்ளூர்காரன் நீ, அது என் சொந்த தம்பி வேற. நீ பேசாம உட்காந்துட்டு இருந்தா இதுல என்ன அர்த்தம் இருக்குது? அது எப்படிக்கா? நான் என்னக்கா பண்ண முடியும்? வேலூர்காரன் கூப்பிட்டா வேலூர்காரன் தான் வந்துட்டு போவேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது எப்படிங்க அண்ணி? பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையான்னு எங்களை கேட்டுட்டு தானே நீ வேற மாப்பிள்ளைய பாக்கணும். அதை விட்டுட்டு மாப்பிள்ளை பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களை வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அண்ணி? அவ கேக்குறது நியாயம் தானக்கா. அட நாட்டாம தானே மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்து விட்டுட்டாரு.
இதெல்லாம் யார் கேக்குறது யார் பேசுறது இவன் தானே கேட்கணும். நான் எப்படிக்கா அங்க வந்து கேட்க முடியும்? பொண்ணை பெத்த நீங்களாவது வந்து சரவணனுக்கு பொண்ணு கேளுன்னு சொல்லி இருக்கணும். அதுவும் சொல்லல. சரவணாவது வந்து பிரியாவை எனக்கு கட்டி வைன்னு கேட்டிருக்கணும். அவனும் கேட்கல. பிரியாவது வந்து மாமா எனக்கு சின்ன மாமனை கட்டி வைங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லல. அப்புறம் எப்படிக்கா வந்து அங்க பொண்ணு கேட்பேன் சொல்லு. அப்ப வேலூர்காரனை கட்டி வைக்கிறதுல உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையே? எனக்கு ஒன்னும் கஷ்டமே இல்லக்கா. இந்த கேள்வி வந்து மாமா என்கிட்ட கேட்டிருக்கணும். நல்லா பதில் சொல்லியிருப்பேன். அக்கா உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் செய்யறேன். ஆனா பொண்ணை வந்து கேளுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. அப்ப நீ வந்து ஒண்ணும் கேட்க மாட்டியாக்கு? கேட்கவே மாட்டேன். உன் பொண்ணை எங்க வேணாலும் கட்டி கொடு, எவனுக்கு வேணாலும் கட்டி கொடு. நீ யாருகிட்ட வேணாலும் பத்திரிக்கை கொடுத்து அனுப்பு. தாய் மாமங்கிற முறையில நான் என்ன செய்யணுமோ வந்து செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறக்கா. என்னம்மா மூஞ்சில அவங்க இருக்கு? அழுதையா? இல்லைங்கய்யா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இப்போ வந்துட்டு போனானே மாப்பிள்ளை, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. டாஸ்மார்க் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறேன். மாதம் 50,000 ரூபா சம்பளம். உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறாம்மா. இந்தா உங்கள் ஆத்தா ஏதாச்சும் உங்கள் மாமி சரவணனை கட்டிக்கிற சொன்னாளா? இங்கே பாரு, அப்படிக்கு எப்படி கண்டதை கெடியதை நினச்சிக்கிட்டு மனசில் ஆசையை வளர்த்துக்காத. இப்போ வந்து பார்த்துட்டு போனானே அவன் இந்த மாப்பிள்ளை. சரவணை மனசில் இருந்தால் ஒரேடியாக மறந்துடு. பக்கம் மூட்டியது போட்டிருந்த சுடிதாரு பிடிச்சிருக்கா காட்டியது. மறந்திடுமா மறந்திடுமா மனசு மறந்திடுமா 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 மனசு மறந்திடுமா மாமனோட வாழ்ந்ததெல்லாம் மனசு மறந்திடுமா. சந்தையில வளையல் வாங்கி தந்த நெஜத்தை மறந்திடுமா. நீல நெகத்துக்கு நெயில் பாலிஷ் போட்டதெல்லாம் நெஞ்ச விட்டு போய்விடுமா. நெகமும் சந்தையில வளையல் வாங்கி தந்த நெஜத்தை மறந்திடுமா. நீல நெகத்துக்கு நெயில் பாலிஷ் போட்டதெல்லாம் நெஞ்ச விட்டு போய்விடுமா. சினிமாவ பாட்டோட சொன்னதெல்லாம் பாசம் இல்லாமலா புரியலையே. சேர்த்து காதில் வச்சு ரகசியம் பேசியது நெஞ்சை விட்டு விட்டு போய்விடுமா. மறந்திடுமா மறந்திடுமா மனசு மறந்திடுமா. மாமனோட வாழ்ந்ததெல்லாம் மனசு மறந்திடுமா.
தோழமை இல்லாமலா மறைந்து கையசைத்து பூவை சூட்டியது மனசுக்குள் இல்லாமலா தோளில் சாய்ந்து கொண்டு ஊரை சுற்றியது தோழமை இல்லாமலா மறைந்து கையசைத்து பூவை சூட்டியது மனசுக்குள் இல்லாமலா